ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு இன்னைக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. காலையில் கிடைத்த செய்தி, அவர் வாழ்ந்தார் இறந்தார் என்று இல்லாமல் வரலாறாக ஒவ்வொரு சினிமா கலைஞரின் மனதிலும் அவருடைய ரசிகரின் மனதிலும் நீங்கள் இடம் பிடிச்சிட்டு தான் செஞ்சுருக்காரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் பழனியில் ஷூட்டிங் வந்திருக்கும் போது நான் எங்கள் அண்ணன் எல்லாம் அவரை பார்க்க ரூமுக்குள்ளே போகும்போது என்னை பக்கத்தில் இழுத்து என்னோட நெஞ்சு பாக்கெட்டில் வந்து ஒரு வயிற்றில் ஒரு பாக்கெட் இருந்தது, அதை அப்படியே கையில் பிடிச்சி இழுத்து என்னை பக்கத்தில் இழுத்துக்கிட்டு கையை உள்ளே விட்டுட்டு என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அப்படியே சிரிச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருந்தேன். இன்னும் புதுசாக வந்து இங்கே ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார். தெரியல, வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை விஷ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப வாழ்த்து அன்றைக்கி அனுப்பிச்சார். இன்னும் அது வந்து நினைவு பசுமையாக இருக்குது. முதல்ல நான் கார்டு எடுக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கம் வந்த போஸ்டரில் போய் கேட்கும்போது அவர் அங்கே என்னை பார்த்துட்டு நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு படம் பண்ணிட்டு இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம், நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. இன்னைக்கு அவர்னால படித்தவங்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் இன்னைக்கு அவர் நிறைய பேர் படிக்க வச்சுருக்காங்க. நேற்று கூட சந்திக்கும் போது நிறைய பேரை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தேவையை தாண்டி மக்கள் சேவைக்காகவே வாழ்ந்து இன்னைக்கு மறைஞ்சு போயிருக்காரு. அது தமிழ் திரையுலகத்திலும் சரி, நடிகர் சங்க பிரச்சனையிலும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அவர் சாகிற வரைக்கும் நான் இந்த மக்களுக்காக தான் சாவேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் செத்தா 6 அடி 3 அடி 3 அங்குலம் இருந்தால் போதும், இந்த விஜயகாந்துக்கு எந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எனக்கு அதுதான் கிடைக்கும் போது நான் வாழ்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து போகணும்னு சொன்ன வார்த்தை மாதிரியாகவே இன்னைக்கு அவர் மக்களுக்காகவே வாழ்ந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய துயரம் இந்த செய்தி காலையில் கேட்டது எல்லாருக்குமே இன்னும் நம்ப முடியல. கேப்டன் சார் இறந்து தமிழ்நாடுல உலகம் பூராமே ரொம்ப துயரமான ஒரு செய்தி. இதை நான் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, அவருடைய கடைசி படம் டைரக்ஷன்ல நான் நடிச்சது சகாப்தன்ங்கிற படம். அவருடைய சன்னு தான் எனக்கு மாப்பிள்ளையா வந்திருந்தாரு படத்துல. அந்த அனுபவம் வந்து 20 டேஸ் நான் அவர் கூட இருந்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல கரெக்டான அந்த டைம், கரெக்டான ஈவினிங் முடிகிற டைம் எல்லாமே ரொம்ப பஞ்சுவலா பண்றாரு. அவரால் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பசி பட்டி இல்லாம நிறைய பேருக்கு அவர் உணவளிச்சிருக்காரு. அவருடைய காலேஜ் ஆண்டாள் அலர் காலேஜ்ல 2000 பேருக்கு தினமும் சாப்பாடு, உடை, படிப்பு எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காரு. அவருடைய இந்த இழப்பை வந்து என்னால ரசிகமாக இருந்தாலும் சரி, தாய்மாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மக்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு துயரமான ஒரு நிகழ்ச்சி. அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சன்னு 2 பேர்த்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை நான் தெரிவிக்கிறேன். எல்லாமல்ல இறைவன் அவரை நல்லபடியா அவர் ஆத்மா சாந்தியடைய எல்லாமல்ல அவரை நன்றி. நல்லவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேப்டன் வந்து ரொம்ப நல்லவரா இருந்தார். அந்த அவர் காசு படம் இன்னைக்கு வந்து இவ்வளவு கோடான கோடி மக்கள் அவருக்காக தொடர்ந்து நிற்கிறாங்க. அவர் வந்து சின்ன வயசுல நல்லா தெரியும், ஒரு 4-5 படம் அவரோட நடிச்சிருக்கேன். அவர் வந்து ரியல் லைஃப்ல நிஜ ஹீரோ. அவருக்கு நடிக்க தெரியாது, அரசியல்லையோ இல்ல நிஜ வாழ்க்கையிலயோ. அவரோட ஆசை நிறைவேறாம அவர் போயிட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளவு நல்லவருக்கு இவ்வளவு சீக்கிரம் இது நடந்திருக்கவே கூடாது. ஏழைகளோட சாமி சரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவரை இனிமே நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறவனுக்கு ஹெல்ப் பண்ணி எதையும் எதிர்பார்க்காம இருந்தா அவங்க கேப்டன் தெரிவார். நம்ம எல்லாருமே பசியோட இருக்க ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட அந்த நன்றியை எதிர்பார்க்காம இருந்தா அந்த கேப்டன் தெரிவாருன்னு எனக்கு தோணுது. அதனால கேப்டனோட புகழ் வந்து என்னைக்குமே கலைத்துறை இருக்க வரைக்கும் வாழுன்றதுதான் உண்மை. கேப்டன் வாழ்வாரு, அவர் புகழ் என்னைக்கு ஒவ்வொரு இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அவரோட குடும்பத்துக்காகவும் அவங்களோட நண்பர்கள், முக்கியமா ராதாரவி அண்ணா, வாகை சந்திரசேகர் அண்ணா, தியாகம் அண்ணா, அந்த மாதிரி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் அவரோட ஃபேன்ஸும் அவரோட தொண்டர்களும்
தொண்டர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்துல அவர் சக்தியை தரணும்னு வேண்டியதுதான். நன்றி. நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுல இருந்து நடிச்சிருக்கேன். அண்ணனோட ஒரு 5-6 படம் நான் நடிச்சிருக்கேன். என் வீடு மன்னாரப்பேட்டை. என் வீட்டுல வந்து யாரும் கார்ல என்ன டிராப் பண்ண மாட்டாங்க. அதனால நடிகர் சங்கத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் நான் குழுல இருக்கும்போது அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு, எங்கடா உன் வீடு? நான் மன்னாரப்பேட்டில் இருக்கேன் அப்படின்னா, டேய் அந்த ரூம் தாங்கடா, இனிமே வந்தா ஒரு ரூம்ல தாண்டா இருக்கணும், ஏசியை போட சொன்னேன். ஒரே மனுஷன் கேப்டன் மட்டும்தான், கேப்டன் மட்டும்தான். அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு விதியா? இது வயசே கிடையாது, இது வயசே கிடையாது. அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்திருக்கணும், நல்லா இருந்திருக்கும். எவ்வளவு பேருக்கு ஒரு சின்ன நடிகர்ல இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து ஸ்டண்ட்ல இருந்து எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளவு மரியாதை கொடுத்து அவ்வளவு எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சிருந்தாரு. கடைசியா நாங்க போய் அவரை சந்திச்சது கூட அவரால் பேச முடியல. இருந்தாலும் அவர் எங்ககிட்ட கேக்குறாரு, நாடக நடிகர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஒழுங்கா பென்ஷன் போகுதான்னு கேக்குறாரு. அந்த அளவுக்கு நடிகர், அந்த நடிகர் சங்கத்தை மட்டும் இல்லைங்க, அந்த நடிகர்களும் தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் நினைச்சவரு. அந்த நல்ல மனுஷன் தர்மம் தலைக்காகல அப்படின்னு தோணும். எல்லாருக்கும் சமமான சாப்பாடு. இவர் என்ன சாப்பிடுறாரோ அதே தான் எல்லாரும் சாப்பிட்டாங்க. உண்மையாலுமே அவர் வந்து அவர் ஏன் கடவுள் கூட்டு போயிட்டாரு. இப்பெல்லாம் சினிமாவில் இருக்க நடிகர்களோட ஒவ்வொரு வாழ்க்கையும் டப்பு டப்புன்னு முடியுது. கடவுளே கொஞ்சம் கேப் கொடுங்க, கேப் கொடுங்க, கேப் கொடுங்க தயவு செய்து.